இன்னைக்கு பருத்தி பால் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. 100 கிராம் பருத்தி கொட்டையை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை முடிஞ்ச வரைக்கும் அந்த பஞ்செல்லாம் எடுத்துட்டு நல்லா 3-4 தடவை பிசைஞ்சு விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜார்ல போடணும். பச்சரிசியும் சேர்த்து நம்ம மிக்சியில போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்ச விழுத கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு துணி வச்சு நல்லா வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. அந்த பாலை மட்டும் தனியா சக்கை இல்லாம. இப்ப அந்த சக்கையை திரும்ப நான் மிக்சி ஜார்ல சேர்த்து திரும்ப அரைச்சு எடுத்துக்க போறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி. நான் இன்னைக்கு தேங்காய் துருவி தான் சேர்க்கிறேன், அதனால இதோட சேர்க்கல. நீங்க வேணும்னா ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் இதோட சேர்த்து நீங்க அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்த பாலை அடுப்புல சிம்ல வச்சிருக்கேன். இன்னொரு அடுப்புல சும்மா ஒரு 2 கை அளவுக்கு கருப்பட்டி உடைச்சு சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி அதையும் கரைச்சுக்கிறேன். 6 மிளகு, ஒரு 4 ஏலக்காய் தோல் எடுத்துட்டு நல்லா இடிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்க்கிறேன். சுக்கு தான் இருக்கு அப்படின்னா பருத்தி கொட்டையோடவே நீங்க சேர்த்து அரைச்சிக்கலாம். வடிச்ச வெல்லத்தை சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் துருவல் சேர்த்து சர்வ் பண்ணணும்.